ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகையை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம மையத்தை ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஜூலை மாதத்துக்கான ஊக்கத்தொகை நமக்கு ஆகஸ்ட் மந்தில் போட்டிருந்தாங்க. அதே போல் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஊக்கத்தொகையை செப்டம்பர் மந்த்து போட்டிருக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் எண்டுக்கு வந்துட்டோம். செப்டம்பருடைய லாஸ்ட் வீக் இது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான ஊக்கத்தொகை ஃபைல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாரத்தோடைய முடிவுக்குள்ளார அந்த ஊக்கத்தொகையை பேங்க்குக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ எப்பவும் போல் பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1 or 2 டேஸில் வந்து சேர்ந்துடும். ஸோ அவங்க இப்போது தேர்ஸ்டே போல் போட்டாங்க அப்படின்னா ஃப்ரைடேவே கூட நமக்கு ஊக்கத்தொகை வந்துடும். இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி போடுறாங்கன்னா மண்டே டியூஸ்டேக்குள்ளே நமக்கு ஊக்கத்தொகை வந்துடும். ஸோ ஊக்கத்தொகையை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆகஸ்ட்டு மந்த்துக்கான ஊக்கத்தொகை எப்போ வரும், செப்டம்பரே முடிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஐடிகே 2.0 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு ஐடிகேயில் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் சேர்த்து தான் ஊக்கத்தொகை தருவாங்க. இப்போ ஒரு மாதத்தோடைய ஊக்கத்தொகை அதுக்கு அடுத்த மாதமே தந்துடுறாங்க. என்ன ஒன்று, அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே கொடுக்க மாட்றாங்க, நடுவில் இல்லை கடைசியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தானே நம்ம ஐடிகே ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சிருக்கு, செப்டம்பர் முடிய போகுது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதத்தோடைய முதல் வாரத்திலேயே ஊக்கத்தொகை வர மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கிடைத்த தகவல் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஊக்கத்தொகையை செப்டம்பர் கடைசி வாரம், அதாவது இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடிகேக்கு பற்றி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, நம்ம ஐடிகே பற்றின ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணணும். இது எதுக்காக இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் அதை படித்து பார்க்குறப்ப என்னென்னா, ஐடிகே மேபி க்ளோஸ் ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இது காம்படிஷன் மாதிரிலாம் தோணலை. இப்போ ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை பற்றின ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி இது க்ளோஸ் பண்ணுறதுக்கா இல்லை அகெயின் கண்டினியூ பண்ணுறதுக்கா அப்படின்னு தெரியல. இதை பற்றின முழுசான டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இது நடக்கலை. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா சில பேர்கிட்ட கேட்டு தான், கால் பண்ணி கேட்டு அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷனில் கேட்டிருக்காங்க. அஃபிஷியலாக நம்மளுக்கு எதுவும் சர்க்குலர் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கே கூட ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சில பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.